What a beautiful name. Hallelujah. Hallelujah. இந்த உயிர்த்தெழுதின நாளில் கூட கர்த்தரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஒரு விசையாய் கண்களை மூடி இந்த காலைவேளை அவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ வானமும் சிங்காசனம் போற்றும் தெய்வம் ஆண்டவரே. அப்பா, நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் மரணத்தை வென்று ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பாதாளத்தை ஜெயித்த ஆண்டவரே. அப்பா, நீ உயிரோடு இருந்து நீ வெற்றி சிறந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. வானம் போற்று, உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஈடற்றவர், அழகில் மேன்மையுள்ளவர். வானம் போற்று, உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஈடற்றவர், அழகில் மேன்மையுள்ளவர். சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீற்றாலும் ராஜனே, வீற்றாலும் ராஜனே, வணங்கி போற்றியே, வணங்கி போற்றியே, உம்மை ஆராதிப்பேன். சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீற்றாலும் ராஜனே, வீற்றாலும் ராஜனே, வணங்கி போற்றியே, வணங்கி போற்றியே, உம்மை ஆராதிப்பேன். நான் பாடுவேன் உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஜீவனிந்தான் பிதாவோடு என்னை சேர்த்திட்டார். நான் பாடுவேன் உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஜீவனிந்தான் பிதாவோடு என்னை சேர்த்திட்டார். சிங்காசனத்திலே சிங்காசனத்திலே வீற்றாலும் ராஜனே, வீற்றாலும் ராஜனே, வணங்கி போற்றியே, வணங்கி போற்றியே, உம்மை ஆராதிப்பேன். சிங்காசனத்திலே வீற்றாலும் ராஜனே, வீற்றாலும் ராஜனே, வணங்கி போற்றியே, வணங்கி போற்றியே, உம்மை ஆராதிப்பேன். Forever you will be, forever you will be, the Lamb upon the throne, the Lamb upon the throne. I gladly bow my knees, I gladly bow my knees, and I worship you alone. சிங்காசனத்திலே எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் ஆண்டவரே, ஓ நீர் ஈடிணையற்றவர், உம்மை உயர்த்துகிறோம் இந்த காலை வேளையில. வணங்கி போற்றியே, வல்லமையே
நாமமே என் இயேசுவின் உயர் நாமமே விடுதலையின் நாமமே என் இயேசு நாமமே வல்லமையே நாமமே என் இயேசுவின் உயர் நாமமே விடுதலையின் நாமமே என் இயேசு வல்லமையே நாமமே என் இயேசுவின் நாமமே விடுதலையின் நாமமே என் இயேசு நாமம் உயர் நாமமே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழவே எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி நாமம் இயேசு நாமம் உடைய நாமம் உயிர்த்தெழுதலின் நாமம் வாழவே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழவே இயேசு நாமம் நாமம் இயேசு நாமம் வாழவே அவர் நாமமே மதுரமனே சுகமுண்டே அவர் நாமமே மதுரமனே இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் உம்மை உயர்த்துகிறோம் இயேசு நாமம் இயேசு நாமம் ஓ நீர் உயர்ந்தவர் நீர் சிறந்தவர் ஓ துதியுமாக்கே கனமுமாக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதியுமாக்கே கனமுமாக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதியுமாக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதியுமாக்கே துதிகளின் பாத்திரரே உம்மை உயர்த்துகிறோம் துதியுமாக்கே கனமுமாக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே எல்லா துதிகளுக்கும் பாத்திர நீர் ஒருவர் மாத்திரமே உம்முடைய நாமத்திற்கு ஈடான ஆண்டவரே மேலான ஒரு நாமம் இல்ல ஆண்டவரே உம்முடைய நாமம் உயிர்த்தெழுதலின் நாமம் உம்முடைய நாமம் வெற்றியின் நாமம் உம்முடைய நாமம் விடுதலையின் நாமம் ஆண்டவரே
உம்முடைய நாமத்தை இந்த காலை வேளை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, உம்மை மாத்திரம் உயர்த்த எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை முழுவதும் கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க இடைப்படுங்க. ஆண்டவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளை ஒரு சில பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிக்கலாம். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, அவர் ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்கிறார். ஆமென். இந்த பாடலை பாடி நாம் காலை தேவனை ஆராதிக்கலாம். நன்றி ஆண்டவரே. சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவாய் என்றென்று ஆளுகை செய்கிறார். ராஜாதி ராஜாவாய் என்றென்று ஆளுகை செய்கிறார். வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவாய் என்றென்று ஆளுகை செய்கிறார். ராஜாதி ராஜாவாய் என்றென்று ஆளுகை செய்கிறார். வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளதே பராக்கிரமம் செய்யும், மிகவும் உயர்ந்து வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவாய் ஆளுகை செய்கிறார். ராஜாதி ராஜாவாய் என்றென்று ஆளுகை செய்கிறார். வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கிடு மூளைக்கல்லாக, கர்த்தரின் செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கிடு மூளைக்கல்லாக, கர்த்தரின் செயல் இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. கலிக்கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கலிக்கூர்ந்து மகிழ்ந்திடுவோம், வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே,
ராஜாதிராஜாவாய் என்றென்று மாளுகை செய்கிறார். என்றென்று மாளுகை செய்கிறார். வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை ஆக்கினீர் மூலைக்கல்லாக. ஓ கர்த்தரே செயலிதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாதென்று ஓ கர்த்தரே செயலிதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. கலிக்குந்தமாக தீருவோம் காரியத்தை வாய்க்க. கலிக்குந்தமாக தீருவோம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே,
ஆண்டவரே. அப்புறம் உயர்த்தலாம் அந்த காலை வேளையில எங்களுடைய ஆராதனையின் பாத்திர நீர் ஒருவரே ஆண்டவரே. ஓமை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் வெற்றி சிறந்தவர் ஆண்டவரே. நீரே உயிர் தெழுதலும் ஜீவனுமானவர் ஆண்டவரே. உம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமை ஆண்டவரே இன்னும் மாறாமல் இருக்கிறதுக்காகவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உயிர் தெழுத வல்லமை ஆண்டவரே இன்னும் எங்களை தாங்கி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நீர் எத்தனை வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கு ஆண்டவரே, உம்முடைய மகத்துவத்திற்கு ஈடாக ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே எதுவும் உமக்கு முன்பதாக நிற்க முடியாத ஆண்டவரே. நீர் அத்தனை வல்லமை உள்ளவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதிகளின் பாத்திர நீர் ஒருவர் மாத்திரமே. ஓ நீர் ஆண்டவரே இந்தால் மட்டும் எங்களை நடத்தி வந்தீரே. ஆகாது என்று தள்ளினாலும் ஆண்டவரே, ஓ நீர் எங்களை தள்ளாமல் எங்களை சேர்த்து கொண்ட தேவன் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து நீர் எங்களுக்காக மரணத்தை வென்று ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நீர் உயிரோடு எழுந்தீரே. ஆண்டவரே நீர் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தீரே. ஆண்டவரே எங்கள் மேல் இருந்த பாவத்தின் அதிகாரங்களை நீக்கி ஆண்டவரே எல்லா சாபத்தின் அதிகாரங்களை நீக்கி ஆண்டவரே நீங்க ஜெயம் கொண்டதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து அமர்கிறோம். உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் எங்களுக்காக செய்கிற யுத்தங்களை நாங்கள் பார்க்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. எங்களுடைய பலத்தினால் இல்ல ஆண்டவரே, எங்களுடைய சுயத்தினால் அல்ல ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்குள்ள எந்த போராட்டங்கள் இருக்கலாம், எந்த பெருமைகள் இருக்கலாம் ஆண்டவரே, நாங்க ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நீ அதை காட்டிலும் எல்லாவற்றையும் காணும் ஜீவனையே எங்களுக்காக தந்து ஆண்டவரே, இட்ஸ் நாட் அபௌட் ourselves ஆண்டவரே. நீர் எங்களுக்காக செய்ததை பார்க்கும் பொழுது எங்களுடைய சுயம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய பலன் ஒன்றும் இல்லை, உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரே நீர் எங்களை மீண்டும் கட்டுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே உடைந்த எங்களை நீர் மீண்டும் கட்டுகிற தேவன். நீர் யெகோவா ஓசேனு ஆண்டவரே நீர் உருவாக்குகிற தேவன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆண்டவரே அதே உயிர் தெழுதலின் வல்லமையோடு கூட எங்களை உருவாக்குங்க. உடைந்த எங்களுடைய வாழ்க்கையில நீங்க மீண்டும் கட்டுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். இன்னொரு முறை கூட பாடலாமா? உந்தன் பிரசன்னத்தில், உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். உந்தன் பிரசன்னத்தில், உந்தன் பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்று
முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா சேது என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேது பர்வதங்கள் மெழுகு போல உருகு. தடைகளும் ஒன்றாய் என் மேலிருந்து விலகு. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகு. தடைகளும் ஒன்றாய் என் மேலிருந்து விலகு. யெகோவா சேது உயர்த்துகிறோம். எங்களை தள்ளாமல் சேர்த்து கொண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஓ இயேசுவே உம் நாமமே அடைப்பதில்லை. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. நாமம் உயர்த்தும் போதே சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்து
நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே. நம்ம சத்தங்களை உயர்த்தி இந்த காலை வேளையில நன்றி ராஜா. என்னில் வசிப்பதீனா மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. இங்கு இருப்பதீனா மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. Be
மரித்தவைகள் எல்லாம் உயிர்ப்பிக்கும், உயிர்ப்பிக்கும், உயிர்ப்பிக்கும். உயிர்த்தெழுந்த வல்லமையினால் உயிர்ப்பிக்கும், உயிர்ப்பிக்கும். மகிமைப்படுத்தும், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நீ நல்லவர், நல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிறவரை இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் உயிரோடு எழுந்தவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதோ நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னவர். நன்றி ராஜா, உம்முடைய ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களோடு கூட அசைவாடினதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படியே தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக துரிதமாக கடந்து போய் அப்படியே நம்ம மற்ற நிகழ்வுகளும் இன்று நமக்கு நிகழ்ச்சிகள் உண்டு. அவைகள் ஒன்றிலும் நாம் பங்கு பெற விரும்புகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நிழல் பொருளானது வருங்காலங்களை குறித்ததான நிழலும் கிறிஸ்துவின் பொருளுமாய் இருக்கிறது என்று சொல்லி கடந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய பஸ்கா பண்டிகையை குறித்ததான ஒரு வேத தியானத்தை நாம் கேட்டோம். வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விசேஷமாய் பழைய ஏற்பாடில் குறிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொரு பண்டிகையும் இயேசுவினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. Every festival is a fulfillment of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியையாகவும் every festival is a prophecy and a forthcoming manifestation of his son Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குறித்ததான தீர்க்க தரிசனமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசனம் அவரை குறித்து சொல்லப்பட்டதான வேத வாக்கியங்கள் நிறைவேறுகிறதாகவும் ஒவ்வொரு பண்டிகைகள் அனுசரிக்கப்படுகிறது. அதில் ஒரு பண்டிகை தான் விசேஷமாக பஸ்கா என்கிறதான ஒரு பண்டிகையை அனுசரிக்கிறோம். அன்றுதான் இயேசு நமக்காக பலியானார். ஆண்டுதோறும் தேவ ஆலயத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் பிடித்து சென்று அதை அவர்கள் பலியிட்டு அந்த பலி செலுத்துதலினாலே பாவத்திற்கான மன்னிப்பும் நிவாரணமும் பாவத்திற்கான விமோசனமும் அவர்கள் அடைந்தார்கள். இது ஒவ்வொரு ஆண்டும் செய்யப்படுகிற பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணின அந்த நாளை அவர்கள் நினைவு கூறுகிற நாள் தான் பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகை அன்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்னானாரே பலியானார், ஒப்பு கொடுக்கப்பட்டார். ரைட், ஓகே. அதற்கு மறுநாள் புளிப்பில்லாத அப்பம் என்கிறதான பண்டிகை. அதற்கு மறுநாள் புளிப்பில்லாத பண்டிகை அப்பம் என்கிறதான பண்டிகை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களும் எல்லா அசுத்தங்களும் அருவருப்புகளும் நீங்கக்கூடியதான ஒரு நாள், அதுதான் புளிப்பில்லாத அப்பத்தின் பண்டிகை. அதை தொடர்ந்து வருகிற விசேஷமான நாள் தான் முதற் பலன் ஆகிய நாள். இது இஸ்ரவேலிலே மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிற ஒரு பயங்கரமான ஒரு பண்டிகை. இந்த பண்டிகையில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அந்த பண்டிகையினுடைய முழு ஆதாரமாகவும் அந்த பண்டிகையின் முழு பூரண நோக்கமாகவும் இயேசு உயிர்த்தெழுகிறார். அதுதான் முதற் பேலானவர் என்று சொல்லிய பெயர் அவர் உடையவராக மாறுகிறார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வேளாண்மையை அறுக்கும் பொழுது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டையை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியன் அந்த கதிர்கட்டையை ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். அப்படின்னா அந்த அறுவடையில வருகிற முதற் கதிர்கட்டைய முதற் கதிர் வருகிறதை தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு போய் ஆண்டவருக்கு அறுவடையின்
நன்றி ஸ்தோத்திர காணிக்க பலியாக இதை நாம் செலுத்த வேண்டும். இது பிரமாணமாக கொடுக்கப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கட்டளை. உபாகமத்திலும் அநேக காரியங்கள் இந்த வசனங்களை குறித்து வாசிக்கிறோம். எதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அவருடைய நிலத்தின் வேளாண்மையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், ஆங்கிலத்தில் சொல்றாங்க பேரு the first fruit, முதற்கனி யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொண்டு வந்து நம்ம பாஷையில சொல்லணும் படைக்கணும். என்ன பண்ணணும்? படைக்கணும். ஆண்டவருக்கு முதற் பலன் யாருக்குரியது? The first fruits belongs to God. முதற் பலனானது யாருக்கு கொண்டு கொடுக்கப்பட வேண்டும்? ஆலயத்தில் கொண்டு வந்து காணிக்கையா செலுத்தணும். அது யாருக்குரியதாக இருக்கிறது? அது கர்த்தருக்குரியதாக இருக்கிறது. அதை யாருக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்? ஆசாரியனிடத்தில் கொண்டு வந்து கொடுத்த உடனே ஆசாரியன் அந்த கதிரை எடுத்து என்ன பண்ணுவார்? தேவ ஆலயத்தில் வலதுபுறமா இடதுபுறமா என்ன பண்ணுவாரு? அதை அசைவாட்ட வேண்டும். அந்த முதற் பலனை அசைவாட்டும் பொழுது மீதமுள்ள எல்லா விளைச்சல்களையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த முழு அறுவடையின் காலத்திலும், இந்த அறுவடையின் காலம் என்னைக்கு முடியுதுன்னா சரியா 50 நாள் பெந்தெகோஸ்தே தினத்தன்று இந்த அறுவடை முடிகிறது. On the day of Pentecost, the festival of Pentecost festival, இல்ல பென்டி அப்படினா பென்டா அப்படினா 5ன்னு அர்த்தம் இல்ல, பென்டிகாஸ்ட் அப்படினா தேவனுடைய அறுவடையினுடைய கடைசி நாளில் அவர்கள் மீண்டுமாக கூடி கர்த்தரை கனப்படுத்தி ஆசீர்வதித்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இப்போ பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்துவினால நிறைவேற்றப்படுகிறது. புளிப்பில்லாத அப்பத்தின் பண்டிகை, அதாவது இயேசு பாவத்திற்கு மரித்து அவர் கல்லறையில் வைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு அல்லது விதைக்கப்பட்டு 3ஆம் நாள் இயேசு உயிரோடே எழுந்திருக்கிறார். இப்போ வாசிக்கலாம். கொலோசியர் 1:17 ஒரு வசனத்தை வாசிப்போம். அவர் எல்லாவற்றிலும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவர் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறாரா? முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலைவரானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. ஆமென். He is the chief. Hallelujah. அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெருமானவர். ஆமென். மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர். He is the firstborn out of the death. மரணத்திலிருந்து வெளியே வந்த முதற் பேரானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளை பரலோகத்தில் உள்ளவைகளையும் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பரலோகத்தையும் பூமியையும் என்ன பண்ணார் ஆண்டவரே? தம்முடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கிக் கொள்வதற்கு அவருக்கு ரொம்ப பிரியமா இருந்ததா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் வேண்டாம் வெறுப்பாலாம் செய்யல, ஆண்டவர் கசப்பாலாம் செய்யல. ஏன் ஆண்டவரே போய் இந்த ஜனங்களுக்காக, இந்த பாவிகளுக்காக நாம் மரிக்கணும் ஆண்டவரே, இவர்களுக்கு ஒத்ததான அந்த தண்டனையும் ஆக்கினை திருப்பும் இவர்கள் மீது அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு காலமும் ஆண்டவர் விரும்பவில்லை. பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் ஒன்றாக இணைக்கும்படியாக கிறிஸ்து மரித்தோரிலிருந்து முதற் பேரானவரானார். அது அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில். அப்பனா எப்படி ஆண்டவர் முதற் பலன் ஆனாரு? ஏன்னா மரித்தவர்கள் என்ன இருக்கிறாங்க? ஆண்டவருக்கு முன்னாடி மரிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே. இவர் எப்படி முதற் பலன் ஆனாரு? ஏன்னா லாசரு கூட என்ன ஆயிட்டாருன்னா மரித்து திரும்ப என்ன ஆயிட்டாரு? லாசரு கொஞ்சம் மட்டும் எக்ஸெப்ஷன். யாரெல்லாம் அந்த மாதிரி உயிரோட 2 தடவை செத்துருவாங்க. அவங்க பூமியில ஜென்மத்துக்குரிய என்ன இருக்குது? மரணம் அவங்களுக்கு இருக்குது. லாசர் என்ன பண்ணிட்டாரு? செத்துட்டாரு. ஆனா இயேசு உயிரோட எழுந்தார். அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். ஆக உயிர்த்தெழுந்த இயேசு மீண்டும் மரிப்பதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவருடைய ஆவியும் உயிர்ப்பித்தது, அவருடைய சரீரமும் உயிர்ப்பித்தது. ஆக இயேசு முதற் பலனானவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. 22ஆம் வசனம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல
கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆதாமுக்குள்ள எல்லாரும் பாவஞ்சு ஆதாம ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது சாவாமை உள்ளவனாதான் படைக்கப்பட்டான். நல்லா கவனிங்க. ஆதாம் உண்டாக்கப்பட்ட போது, ஏவாள் உண்டாக்கப்பட்ட போது சாவாமை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆங்கிலத்தில் they were made immortal, they were never made to die. அவர்கள் மரிக்கிறவர்களாகவே சாவாமை உள்ளவர்களாக உண்டாக்கப்பட்டவர்கள் ஆதாமும் ஏவாளும். ஆனால் பாவம் என்றைக்கு மனிதனுக்குள்ளே வீழ்ச்சியின் மூலமாக வந்ததோ அன்றைக்கே மனுஷனுடைய வாழ்க்கையில பாவத்தின் நிமித்தமாக மரணம் உண்டாயிற்று. அப்ப மனுஷன் மரணத்துக்கு ஏதுவானவனாக மாறிவிட்டான். அப்ப ஆதாமுக்குள் என்ன வந்துச்சு? நமக்கு எல்லோருக்கும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எப்படி நம்மள செய்யாத பாவத்தினால, ஆதாம் செஞ்ச பாவத்தினால மரணத்தை அனுபவிக்கிற நாம் கிறிஸ்து செஞ்ச நீதியின் நிமித்தமாக அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்படவும் போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஓ glory to God. என்ன நம்பிக்கை பாருங்களேன். கிறிஸ்துவத்தின் நம்பிக்கையே மூல ஆதாரமே இயேசுவின் உயிர்த்தெழுதலாக இருக்கு. இயேசு உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம பேசுகிற பிரசங்கம் விருதாவா இருக்கும்னு பவுல் சொல்கிறார். அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. Praise God. முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்ப இயேசு எதை பத்தி பேசுறாருன்னா இரண்டாம் வருகை குறித்து பேசுறாரு. முதல் வருகை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா கிறிஸ்து தீர்க்கதரிசனமா சொல்றாரு, இன்னும் சில விஷயங்கள் நிறைவேற வேண்டியது இருக்குது. பஸ்கா நிறைவேறிச்சு, புளிப்பில்லா அப்பத்தின் பண்டிகை நிறைவேறினது, முதற் பலனானவர் உயிரோடு எழுந்தார் நிறைவேறினது. சில பண்டிகைகள் இன்னும் நிறைவேற வேண்டும். அவைகள் இரண்டாம் வருகையிலே நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பவுல் சொல்லுகிறான், ஆண்டவரே உயிரோடு எழும்பினார். He was literally and physically, உண்மையாக நிஜமாக இயேசு உயிரோடு எழுந்தார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அநேகருக்கு வெளிப்படுகிறார். 11 பேருக்கு முதல்ல வெளிப்படுறாரு. மக்தலேனா மரியாளுக்கு வெளிப்படுறாரு, யோகனாளுக்கு வெளிப்படுகிறாரு, எம்மா ஒரு சீஷர்களுக்கு வெளிப்படுகிறாரு. பிறகு ஒரே நேரத்தில் 500 பேருக்கு வெளிப்பட்டாராம். கடைசியில பவுல் சொல்றான், எனக்கும் அவர் என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தப்பட்டார். அப்போஸ்தலர்களில் சிறியவனாகிய நான், சபையை துன்பப்படுத்தினவன் நான், எபிரேயனுக்கு எபிரேயனும் பென்யமின் கோத்திரத்தில் பிறந்தவனும் பரிசேயனும் சகல சடங்காச்சாரங்களையும் கலிலேயா கமாலியனுடைய பள்ளியில் படித்தவனும் தேறின பரிசேயன் நான். கிறிஸ்துவத்தை அரியோடு வெறுக்கிறவனும் எதிர்க்கிறவனும் துன்புறுத்துகிறவனும் கொலை செய்கிறவனும் நான். யோவான் ஸ்நானகனுடைய மரணத்தை நேரடியாக நின்று சாட்சியிட்டவன் நான். அந்த பவுல் சொல்றாரு, ஐயா எனக்கு இயேசு வெளிப்பட்டாரியா, இயேசு நேரடியாக வெளிப்பட்டாரு. இன்னும் சிலர் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று கொரிந்தியில் இருக்கிற யூதர்களுக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறான். இயேசுவை உயிரோடு கண்டவர்கள் அப்போஸ்தலர்கள் எனப்பட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவரை பார்த்தவர்கள் அப்போஸ்தலர்களாக மாறினார்கள். அந்த அப்போஸ்தலர்கள் தான் நாங்க இயேசு உயிரோடு எழுந்ததை பார்த்தையா. 500 பேருக்கு மேல எழுந்தவன் சொல்றான். இயேசு சொல்றாரு, உயிரோடு இருக்கும்போது சொல்றாரு, எப்பா நான் வேத பாதர்களுடைய கரங்களிலும் பரிசேயனுடைய கைகளிலும் நான் பாடுபட்டு மரணம் அடைவதும் பின்பு 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவதும் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அது அப்படி நடக்கும் என்று சீஷரிடத்தில் சொல்லுகிறான். இயேசு சொல்றாருங்க, சாவறதுக்கு முன்னாடி நான் சாக போறேன். அதுவும் என்ன சொல்றாரு? இப்ப நான் சொல்றேன், உதாரணத்துக்கு நான் உயிரோட வந்துடுவேன் செத்த பிறகுன்னு யாரா சொல்லிட்டு அவன் வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எவனா செத்தானா உயிரோட வருவானா திரும்ப அந்த நிலைப்பாடு ரொம்ப அரிது. அந்த மாதிரி யாரும் கேரண்டியா சொல்ல முடியாது. நான் செத்து உயிரோட எழுந்து வருவேன்டான்னு சொல்ல முடியாது. அதுவும் டைம் சொல்றார் ஆண்டவர். பஸ்கா பண்டிகை அன்று நான் விதைக்கப்பட்டு 3ஆம் நாள் 3 days, 3rd day I will rise again. எங்க புத்தா போயிட்டாருங்க, முகமதும் போயிட்டாரு, இயேசு மட்டும் தான் சொன்னாரு, மரித்தேன் ஆனாலும்
சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், இயேசு மாத்திரம் தான் சொன்னாருங்க, வேற எவனால சொல்லவும் முடியல, ஏன்னா சொன்னதனால செய்யவும் முடியாது. சொன்னதை செய்பவர் இயேசு, சொன்னதை செய்து காண்பித்தவரும் உயிரோடு எழுந்தவரும் இயேசு, சொன்னதை செய்யக்கூடியவர் இயேசு. ஆகவேதான் இயேசு சொன்னாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னவர் உயிரோடு எழும்பினார். ஏன்னா அவரால் தான் எழும்ப முடியும், வேற யாரால் எழும்ப முடியாது. ஆதலால் நீங்களும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதே அதிகாரத்துல 35ஆம் வசனத்துக்குள்ள வாங்கல. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில். ஆண்டுங்க பவுல் கேட்கிறாரு. ஏன்னா அந்த நேரத்தில் கேட்டுக்கிறான், எப்படா செத்தவன் உயிரோட வருவான், எப்படா செத்தவன் உயிரோட வருவான். நமக்கு ஒரு பெரிய கேள்விதான்ல, எப்படி செத்தவங்க உயிரோட வருவாங்க? நம்ம கேட்ட கதையெல்லாம் செத்தவன் எப்படி வருவான்? பேயாதான் வருவான். செத்தம் பேயாம வருவாம நீங்களாகவே வர செய்யக்கூடியவர் ஒரே ஒருவர் தான், அது இயேசு மாத்திரம் தாங்க. அதனால பவுல் சார், மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில். 36 வசனம். புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாது. ஆண்டவர் ஒரு வேளாண்மை, ஒரு ஃபார்மிங் வந்து எக்ஸாம்பிளா இங்க கொரிந்தியருக்கு பவுல் சொல்லுகிறார். ஒரு விதை என்ன பண்ணுமா, நிலத்தில் விழுந்து அது சாகாவிடில் அது கனி என்ன பண்ணாது, முதல்ல அது மேல இருக்கிறது மறிக்கணும், அப்புறம் தான் என்ன பண்ண அடுத்தது அது உயிர்ப்பிக்கும். 37ஆம் வசனம். நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கு ஏற்ற மேனியை கொடுக்கின்றார். ஐயோ, விதையெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தாங்க இருக்குது. எனக்கு ரொம்ப விதைகள், ரொம்ப வேளாண்மை எனக்கு தெரியாது, அதனால விதைகள் வித்தியாசம் எனக்கு தெரியாது. ஆனா விதையெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன கொஞ்சம் பெருசா இருக்கும், கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஆனா பார்த்தா எல்லாம் கரையல் அப்படிதான் இருக்கும், பிரவுனா இருக்கும், இல்ல கரையல் இருக்கும், அவ்வளவுதான். அதுல எந்த வண்ணமும் தெரியாது, நிறமும் தெரியாது, அது எது கனியும். நமக்கு ஒருவேளை அதனுடைய பூர்வீகம் தெரியவில்லை என்றால் நமக்கு அது தெரியாது. அது விதைக்கப்படும் பொழுது எப்படி அது அறுவடை ஆகும், அது எப்படி துளிர்க்கும் என்பது நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட மேனி தாங்க. அதற்கு தேவ சித்தத்தின்படி, யாரு சித்தத்தின்படி, தேவன் தமது சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒன்றிலும் அதற்கு ஏற்ற மேனியை கொடுக்கிறார். 40ஆம் வசனம் அப்படியே உள்ள போமா. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேற. அப்ப இந்த பூமிக்குரிய சரீரம் வேற, வானத்திற்குரிய அது ரொம்ப வித்தியாசமானது. அதுக்கு மகிமை வேற, இதுக்கு மகிமை வேற. பூமிக்குரிய சரீரத்துக்கான ஒரு மகிமை இருக்குது. அதை தான் நீங்க கண்ணாடியில பார்த்து மகிமை மகிமை மகிமைன்றீங்க. கண்ணாடியில பார்த்து ஆஹா அழகு அழகு, வெண்மை நிறம், அழகா இருக்கிறேன் அழகா இருக்கிறேன். இந்த பூமிக்குரிய அந்த மேனிய அழகா இருந்ததுன்னா பரலோகத்துக்குரிய மேனி இன்னும் எவ்வளவு அழகா இருக்குன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அதை வேறு பிரித்து காமிக்கிறார். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவில்லாததாய். ஆமென். அப்ப முந்தின மேனி எப்படி இருந்தது? அழிவுள்ள மேனி. அது பூமிக்குரிய மேனி, அது ஜென்ம மேனி, அது இயற்கை மேனி. அந்த மேனியை காக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றோம்? ஆனா வானத்துக்குரிய மேனி ஒன்று இருக்குதா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது அழிவில்லாத மேனி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுதாங்க உயிர்த்தெழுதல் உங்களுக்கு தருகிறது. அது என்ன தருதுன்னா, உயிர்த்தெழுதல் என்ன உங்களுக்கு உண்டு பண்ணுதுன்னா, அன்பெரிஷபிள் பாடி. உங்களுக்கு ஒரு சரீரம் உண்டாகிறது, அந்த சரீரம் என்ன பண்ணாது? அழியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழியாமையாக அது எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பலவீனம் உள்ளதாய், எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க?
விதைக்கப்படும். பலம் உள்ளதாய், இது மகிமையின் மேனி அல்லவா? பலம் உள்ளது, பலவீனமாக விதைக்கப்படும். பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனமாய் விதைக்கப்படும். கனம் உள்ளதாய் எழுந்திருக்கும். மகிமையற்றதாக விதைக்கப்படும். மகிமை உள்ளதாக எழுந்திருக்கும். ஒரு ஆமை சொல்லுங்களேன். நான் அருமையான வார்த்தை பாருங்களேன். எழுந்திருக்கும். ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அது செத்து ஒரு விதை எப்படி அந்த மேனி மேல இருக்கிற மேனியை கலந்து அது கலன்று அது ஒரு புது ஸ்டாக்கா வரும் பாருங்களேன். பழைய மரத்துக்கு அந்த மரத்துக்கு சம்பந்தமே இருக்காதுங்க. அது ரொம்ப வித்தியாசமா புதுசா. ஏங்க, ஒரு தர்பூசணி பழம் விதைக்கணும்னா தர்பூசணி எடுத்துன்னு போய் மண்ணுல போட மாட்டீங்க. எதை வைப்பீங்க? ஒரே ஒரு விதைய. அந்த விதையில தாங்க பல கனிகள் வருது. அந்த ஒரு விதைக்குள்ள அவ்வளவு ஜீவன் ஆண்டு வச்சிருக்கிறாருங்க. அப்படிதான் நம்முடைய சரீரம் இருக்குமா? நம்ம சரீரம் வரும்பொழுது அப்படி புதிதாக, ஆமென், ஒரு நியூ ஸ்டாக், ஒரு நியூ பிரீடா வெளில வருவீங்க. புதிய படைப்பாக ஆவிக்குரிய சரீரம் உடையவர்களாய், அழிவில்லாத சரீரம் உடையவர்களாய், சாவாமை உள்ள சரீரம் உள்ளவர்களாய் நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். ஆமென், ஆமென். ஜென்மம் சரீரம் விதைக்கப்படும். ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு. அப்ப ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஜென்ம சரீரம் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குதுங்க? ஆவிக்குரிய சரீரமும் இருக்குது. ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படியே 58வது வசனத்துக்கு போங்க. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ரொம்ப அழகா பவுல் சொல்றாரு. எப்பா, இப்படி ஒரு கனவீன முள்ளதா நீ விதைக்கப்படுவாய். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். ஆவிக்குரிய சரீரமாக எழுந்திருக்கும். கனவீனமானது விதைக்கப்படும். கனமுள்ளதாக எழுந்திருக்கும். மகிமையற்றதாக விதைக்கப்படும். மகிமுள்ளதாக எழுந்திருக்கும். ஆனா நான் ஒன்னு சபைக்கு சொல்றேன். அவர் சொல்றாரு, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம். எதுக்குள்ள? கர்த்தருக்குள்ள. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம். ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ கர்த்தருக்குள்ள படுகிற பிரயாசம் இருக்குது பாரு, அது வீணாய் போகாது. அது வீணாய் போகாது. நீ அது கனவீனமான இருக்குது நினைக்கிற, மகிமையற்றதாக நினைக்கிற, இது ஒண்ணு இல்லை நீ நினைக்கிற, ஆனா கனமுள்ளதாக எழுந்திருக்கும். அதனால கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம், all the hard work that you do for the kingdom of God, தேவ ராஜ்யத்திற்காக நீங்க செய்கிற ஒவ்வொரு பணியும் கிரியையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உன் ஜென்ம சரீரத்தை கர்த்தர் வரும் நாளிலே அவர் உன்னை உயிர்ப்பிப்பார். இது ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். முதற் பலனானவர் உன்னை உயிர்ப்பிப்பார். ஆக அசைவில்லாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில, நல்லா சொல்லுங்களேன், கர்த்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருக. நான் கேட்கிற ஒரு உண்மையான கேள்வி, நீங்க கர்த்தருடைய கிரியையில பெருகி இருக்கிறீங்களா, குறைஞ்சிருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிரியையில பெருகி இருக்கிறீங்களா, குறைந்திருக்கிறீர்களா? கர்த்தருக்கு உங்களுடைய பிரயாசங்கள் இருக்கிறதா இல்லையா? அதிக பிரயாசம் கர்த்தருக்குள்ள தரீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, முதற் பலனானவர் ஆசாரியனுக்கு முன்னாடி போய் நின்ற உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு வலது பாசத்தில் உட்கார்ந்து சொல்றாரு, எப்பா, நான் பூமிக்கு போய் என் ரத்தத்தை சிந்தி என் சரீரம் உடைக்கப்பட பிற்கப்பட கொடுத்து நான் கிருபாதார பலி ஆகி அந்த ரத்தத்தை சிந்தினவனாய் உங்க சமூகத்துக்குள் நான் கடந்து வந்திருக்கிறேன். பிரதான ஆசாரியனே, பிதாவாகிய தேவனே, உமக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற் பலனான அந்த கதிர்கட்டை ஆகிய இயேசு பிதாவாகிய தேவன பிரசன்னத்தில் அசைவாடும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவே, முதற் பலனான கனியே, நீ உயிர்ப்பித்தபடியினாலே ஆதி முதற்கொண்டு உனக்குள் நான் செய்யக்கூடியதான கிரியைகளை செய்யும்படியாக இதோ உன்னை நான் எல்லா நாமங்களுக்கும் மேலாக உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறேன். ஆகவே பூதலத்தார் எல்லோரும் உன்னோடு கூட ஒன்றாக இணைக்கும்படியாக உனக்கு பிரியமாய் இருக்கிறபடினாலே உன்னுடைய கொள்ளையாடின பொருட்களாக இந்த ஆத்துமாக்களை உனக்கு தருகிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே நமக்காக முதற் பலனான அந்த கதிர்கட்டை அசைவாடினதாலே ஆசாரியன் அங்கீகரித்தபடியினாலே அந்த இரத்தத்தினாலே அந்த பிற்கப்பட்ட சரீரத்தினாலே இந்த ஆவிக்குரிய சரீரத்தை உடையவர்களாய் நாம் இன்று வாழும்படியாய் கர்த்தர் நம்முடைய ஜென்ம சரீரங்களை ஆவிக்குரிய சரீரமாய் உயிர்ப்பித்திருக்கிறார்.
அவர் நம்மை உயிர்ப்பித்ததும் அல்லாமல் அவரோடு கூட நம்மை உன்னதங்களிலும் அவரோடு கூட உட்காரவும் வைத்திருக்கிறார். Not only he has raised us and he has made us sit on the throne. பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனத்தை நல்ல கோடிடுங்க கீழே. உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கிரியையில் எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும். ஆமென். இந்த 3 விஷயமும் கர்த்தருடைய பிள்ளை வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கணுங்க. அசைவில்லாதவனா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் ஆமென், அசைவில்லாதவர்களாய் உறுதிப்பட்டவர்களாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கிரியையில. நிறைய நேரத்தில் சோர்ந்து போயிடுறோம்ல, நிறைய நேரத்தில் சோர்வு வருது, நிறைய நேரத்தில் எப்படியாவது பிசாசு நம்மளை அசைக்கிறான். எப்படியாகிலும் அவர் மீது கொண்டிருக்கிற அந்த நேசத்தில் ஒரு குறைவு நமக்குள் கடந்து வருகிறது. எபேசு சபையை பார்த்து அதுதான் இயேசு சொன்னாரு, உன் ஆதி அன்பிலிருந்து உன் ஆதி அன்பை நீ விட்டாயே, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. கிரியையில பெருகுங்க, நற்கிரியையில பெருகுங்க சபையே. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்துல வாசித்த வசனங்களை இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையில நிறைவேற்றினார். ஆக மொத்தத்துல முதற்பலனான அந்த பண்டிகை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறினது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya, ஹalleluya. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் இப்படி தேடிட்டு இருக்கீங்களா? உயிரோடு இருக்கிறவரை மரித்தவரிடத்தில் நீங்கள் தேடுகிறீர்களா? உயிரோடு இருக்கிறவரை மரித்தவரிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்க தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மரித்தவரிடத்தில் உயிரோடு இருக்கிறவரை தேடுகிறீர்களா? அவர் இங்கே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்து காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். ஆமென். மரித்தவரிடத்தில் உயிரோடு எழும்பினவரை தேடுகிறீர்களா? அவர் சொன்னதை நினைவு கூறுங்கள். 8ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளை நினைவு கூற போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு நம்ம செய்ய போற ஒரு தீர்மானம், we are going to remember his words. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒரு காலமும் அழியாது. கல்லறை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகளை எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவைகள் அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மக்தலேனா மரியாளும் யோவனாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுக்கு கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே இவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ பாருங்களேன், எழுந்திருந்து கல்லறையிடத்திற்கு ஓடி அதற்குள் குனிந்து பார்க்கையில சீலைகள் தனிப்பட்ட வைத்திருக்க கண்டு சம்பவிதத்தை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். பேதுருவ நம்பல. இவங்க எருசலேமுக்குள்ள என்டர் பண்ற வரைக்கும் இவங்க உள்ள நம்பிக்கையே இல்லைங்க. அதுக்கு பிறகு நம்பிக்கை இல்லை. கடைசி வரைக்கும் நினைக்கிறாங்க இவங்க ஒரு மாம்ச பிரகாரமான ராஜ்யத்தை தான் இயேசு ஜெயிக்க போறாரு. ரோம ஆட்சியை கவிழ்த்து இயேசு ராஜாவாக அவருடைய தேசத்திலே ஆள போகிறார் என்பதுதான் இவருடைய நம்பிக்கை. சீஷர்கள் அப்படிதான் இருக்காங்க. 3.5 வருஷம் கூட இருந்தா அப்படிதான் நினைக்கிறாங்க. இயேசுவின் முதலாம் வருகை ஆவிக்குரிய நிலையை மாற்றுவதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அவர் ஆளுகை செய்வதற்காக. இவங்க இரண்டாம் வருகைய முதல் வருகைன்னு நினைச்சு இவங்க கன்ஃபியூஸ் ஆகி இவங்களுக்கு ஆச்சரியமா இருந்ததாம் பேதுருக்கு. அவர்கள் நினைவு கூறவில்லை. பாருங்க, ஸ்திரீகள் நினைவு கூறுகிறார்கள், ஆனா யார் நினைவு கூறல? கூட இந்த 3 வருஷமா இருந்த சீஷர்கள் நினைவு கூற முடியவில்லை. எம்மாவூருக்கு போன சீஷர்களை பாருங்களேன், அவர்கள் எப்படி இருந்தாங்க? துக்கமுகமா இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இயேசு உயிரோடு எழும்புவார் என்ற நம்பிக்கை இல்லை. அவங்களும் யாராதான் இருந்தாங்க? சீஷர்களாக இருந்தாங்க. அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசியிலும் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விஷயங்கள் இவைகளே என்றார். நம்ம கூட இருக்கும் போது ஆண்டவர் சில விஷயங்களை நமக்கு சொல்றாருங்க. உங்க கூட இருக்கும் போது தான் ஏன் சொன்னேன், நான் மரிப்பதும் உயிரோட எழும்புவதும் இது தீர்க்க தரிசனம், இது தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் உங்க கூட இருக்கும்போது சொன்னனே. அப்ப புரியலையா உனக்கு? புத்தியீனனா இருக்கிறீர்களே, எப்படி மரித்தவர்கள் உயிரோட எழும்புவார்கள் என்று கேட்கிறீர்களே. அப்படிப்பட்ட சத்தியத்தை உங்களுக்கு நான் பிரசங்கிப்பேன் என்று சொன்னால் நான் கெட்டு போவேன், அது பரிதபிக்க கூடியதாக இருக்கும் என்று பவுல் சொல்லுகிறார். முதற் பலனானவர் சகல ஆசீர்வாதங்களையும் தமக்குள் தாம் ஒருவராய் நமக்கு உண்டு பண்ணினவராகவும் தேவன் அநாதி பிரியமாய் வைத்திருந்த நம்முடைய நேசத்தை நம் இது வெளிப்படுத்துகிறவருமாய் இருந்தார். ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு மேற்கோளிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார். ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை. கர்த்தரிடத்தில் திரும்புவோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2ஆம் வசனம் பாருங்களேன், எவ்வளவு தீர்க்க தரிசனமா இருக்குது. 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மலை போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி மலை போலவும் நம்மிடத்தில் வருவார். ஓசியா 15 சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்நானத்திற்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய் விடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, திரும்பி போயிட்டேன், நீங்க என்னை கருத்தா கூப்பிட்டீங்கன்னா வருவேன். மத்தேயுல சொல்றாரு, இயேசு சொல்றாரு 29:39, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் என்று சொல்லும் அளவும் அவர் என்ன பண்ண மாட்டோம், காண மாட்டோம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். Praise the Lord. Hallelujah. 13-14 அதே ஓசியால, அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே, மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாய் இருக்கும்.
ஏசாயா 25:8 சொல்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு ஆமென். ஹல்லேலூயா. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராக இருந்த அவரோடு கூட 1000 வருஷம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். ஆமென். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவராக இருக்கிறவர்கள் மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அவங்களுக்கு என்ன மரணம் கிடையாதா? ஜென்ம சரீரத்துக்கு ஒரு மரணம், ஆவிக்குரிய சரீரத்துக்கு என்ன இல்லை, அதுக்கு மேல மரணம் கிடையாது. உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். என்ன அழகா இருக்கு பாருங்களேன். பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம், இரண்டாம் மரணத்துக்கு மீது என்ன இல்ல, அந்த அதிகாரத்தை ஆண்டவர் முற்றிலுமாக எடுத்தார். சாவாமையும் அழியாமையும் அழியாத வல்லமையும் கர்த்தர் உன் மீது தரிப்பிக்க பண்ணினார். அதுதாங்க ஆவிக்குரிய மேனி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. அநேக காரியங்கள், நிறைய வசனங்கள் இருக்கு, உள்ள போறதுக்கு நேரம் இல்லை. அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். நம்மை பீறினார், நம்மை காயப்படுத்தினார், அவர் நம்மை கட்டுவார். திரும்புவோம். அவர் உங்களுக்கு சொன்ன காரியங்களை நினைவு கொள்ள முடியுமா? Can you remember what he said? திரும்புவோம், அவரிடத்தில் திரும்புவோம். நீங்கள் அவருடைய முகத்தை திரும்பவுமாய் தேடினால் உங்களிடத்தில் திரும்பவுமாக வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாம் வருகையில இன்னும் 2 காரியங்கள் நிறைவேற வேண்டும். அடுத்தது என்ன தெரியுமா? எக்கால பண்டிகை. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த பண்டிகை என்ன தெரியுமா? எக்கால பண்டிகை. ஆமென். எப்படி நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனை கர்த்தர் உயிர்ப்பித்தாரோ, ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நம்முடைய சரீர மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உயிர்ப்பிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க ஆவிக்குரிய மனுஷன் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டதோ அப்படியே உங்க ஜென்ம சரீரமும் உயிர்ப்பிக்கப்படும். ஆமென். ஆரவார சத்தத்தோடு தேவ தூதர்களோடு அவர் வானத்தில் தோன்றின போது மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் வருகையில நீ உயிரோடு இருந்தா என்ன பண்ணுவேன், உயிரோடு இருக்கிறவர்களும் அவரோடு கூட என்ன பண்ணுவார்கள், எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இவ்விதமாய் கர்த்தருடைய இரண்டாம் வருகை இருக்கும். இந்த வார்த்தைகளினாலே ஒருவர் என்ன பண்ணுங்க, வேதம் சொல்கிறது, தேற்றுங்கள். உன் ஆவிக்குரிய மனுஷனையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர், உன் ஜென்ம சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அடுத்த வரப்போகிற பண்டிகை என்ன தெரியுமா? எக்கால பண்டிகை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த எக்கால சத்தம் கேட்கும் பொழுது ஹல்லேலூயா, கர்த்தருக்குள் பிரயாசப்பட்டவர்கள், கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை பங்குள்ளவர்கள் அவரோடு கூட எழுந்திருப்பார்கள். மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் அவரோடு கூட ஆகாயங்களிலே எடுத்துக் கொள்ளப்படுவோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 17 வசனம் வரையில நான் வாசித்த வசனங்கள் சொல்லுகிற வசனங்கள் இருக்கின்றது. அந்த உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாய் இருப்பவர்கள் பாக்கியவான்கள். கடைசி பண்டிகை என்ன தெரியுமா? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டவர்கள் கடைசி பண்டிகைங்க. ஆமென். அதற்கு பிறகு எக்கால பண்டிகை பிறகு இன்னும் நிறைவேறல, 2வது வருகையில் நிறைவேறும். அடுத்த பண்டிகை கூடார பண்டிகை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 3வதாக ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம்.
ஆண்டவர் சில தீர்க்க தரிசனங்களை முதல் வருகையில் நிறைவேற்றினார். மீதம் உள்ளதை தம்முடைய இரண்டாம் வருகையில் நிறைவேற்றுவார். நம்பிக்கையுள்ளவர்களாய் அவர் நமக்கு வேத வாக்கியங்களை சுட்டி காட்டினவர் எல்லாம் நாம் உணர்ந்தவர்களாய், நினைவு கூர்ந்தவர்களாய், பேதுருவை போல ஆச்சரியப்படாதபடிக்கு. நடுவில் ஒரு பண்டிகை இருந்ததுங்க. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பெந்தேகோஸ்து நாள் கரெக்ட் 50ஆம் நாள்ல ஆவியானவர் தாம் வாக்கு கொடுத்தபடியே அவர் ஊற்றப்பட்ட சபை மீது. பெந்தேகோஸ்து பண்டிகை அன்னைக்கு தான் திருச்சபை உருவானது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அன்றைக்கு தான் பயந்து போய் மீன் பிடிக்க திரும்பி போயிடலாமான்னு நினைச்ச பேதுரு அபிஷேகிக்கப்பட்டு எருசலேமுக்கு பிஷப் ஆகவும், அன்றைக்கு அவன் பண்ணின பிரசங்கத்தில் வேதம் சொல்லுகிறது 3000 பேர் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அன்று சபை ஸ்தாபிக்கப்படுது. அவன் கொடுத்தான் பாருங்க ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடுல ஆண்டு சொல்லாரு, கர்த்தருடைய நான் எனது சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பெந்தேகோஸ்து நேரத்தில் ஆவியானவர் வந்தாரு. அடுத்த பண்டிகை எக்கால சத்தத்தின் பண்டிகை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதல் நாளிலே உம்முடைய சபையிலே நாங்கள் கூடி நினைவு கூறும்படியாய், ஓய்வு நாளிலே முதற் பலனானவரே, தேவ சமூகத்தில் எங்களுக்காய் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனே, மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியனாய் இருப்பவரே, எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவரே, பரிந்து பேசுபவரே, உம்முடைய மரணத்தினால் நாங்கள் பிழைத்துக் கொண்டோம். நீ தந்த ஜீவனினால் நாங்கள் பிழைத்து இருக்கிறோம். ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாகிய நாங்கள் நித்திய ஜீவனை அடையும்படியாய், நித்திய விவாகத்திற்கு எங்களை நியமித்துக் கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு உண்மை உள்ளவராக, கிருபை உள்ளவராய், இரக்கம் உள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்லி ஓசியாக்களை வாசிக்கிறது போல எங்களை நியமித்துக் கொண்டதற்காக, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண வீட்டிற்கு எங்களை தெரிந்து கொண்டதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாபெரும் ரட்சிப்புக்காக, இந்த வெளிச்சத்திற்காக, இந்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுதல் ஆண்டவரே இல்லை என்று சொன்னார், கிறிஸ்தவமும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய பிரசங்கம் விருதாவா இருக்கும், எங்கள் விசுவாசம் விருதாவா இருக்கும், எங்கள் நம்பிக்கை விருதாவா இருக்கும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதே எங்கள் நம்பிக்கையும் விசுவாசமாய் இருக்கிறது. அந்த விசுவாசம் தான் எங்களுக்கு ஒரே நம்பிக்கை ஆண்டவரே. அதுதான் ஒரே ஆதாரம். நீர் உயிர்த்தெழுந்தீர் என்பதுதான் எங்களுக்கு ஒரே ஆதாரம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும் பேசும். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய உயிர்த்தெழுதலின் மகிமையை நாங்கள் அனுபவிக்க, உயிர்த்தெழுதலின் ஆண்டவரே கிரியைகளை எங்கள் சரீரங்களிலே காண கர்த்தர் தொடர்ந்து கிருபையும் அனுக்கிரமும் எங்களுக்கு தாரும். தமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.